கொரோனா நோய் தொற்று மீண்டும் உருவெடுத்து இந்திய உட்பட உலக நாடுகளில் பரவி வருகிறது என்ற செய்தி கடந்த சில நாட்களாகவே வெளியாகி வருகிறது. இதனால் உலக மக்கள் அச்சத்தில் உள்ளனர். ஏற்கனவே கொரோனா என்ற நோய் தொற்று பரவி படுத்திய பாடு என்னவென்று அனைவரும் அறிவோம். கொரோனாவால் ஏற்பட்ட இழப்புகளை இன்னும் சரிகட்ட முடியாமல் பல நாடுகள் திண்டாடி வருவதையும் நாம் அறிவோம். அப்படி இருக்கையில் மீண்டும் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் தமிழகம், கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவது மருத்துவத் துறையை கவலை அடைய செய்திருக்கிறது. இதுகுறித்து பேசிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குனர் ராஜீவ் பெல், தற்போது பரவி வரும் கொரோனா வைரஸ் மாறுபாடுகள் வீரியமற்றவை. இதன் காரணமாக வைரஸ் பாதித்த பெரும்பாலான நோயாளிகள் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே மக்கள் அச்சமடைய தேவையில்லை என அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் ஜப்பானின் பாபா வங்கா என அழைக்கப்படும் ரியோ டச்சுகியின் தீர்க்கதரிசனம் ஒன்று தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த 1999 ஆண்டு The Future as I See It எனும் புத்தகத்தை எழுதிய ஜப்பானிய மாங்கா கலைஞரான ரியோ டச்சுகி, 2020 ஆண்டு ஒரு வைரஸ் உருவாகி மறையும் என்றும், மீண்டும் 2030 ஆண்டு அதே வைரஸ் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எழுதியிருந்தார். இதனை தற்போது பாபா வாங்காவின் எதிர்கால கணிப்புகளுடன் ஒப்பிட்டு வருகின்றனர். அதன்படி வைரஸின் தாக்கம் மெல்ல மெல்ல வீரியமடைந்து 2030 மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டுகின்றனர். மறுபுறம் வரும் ஜூலை மாதத்தில் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே மிகப்பெரிய அளவில் சுனாமி ஏற்படும் என பாபா வங்கா முன்னதாகவே கணித்துள்ளார். இதுவும் தற்போது பரப்பப்பட்டு வருகிறது. இந்த சுனாமி கடந்த 2011 ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை விட 3 மடங்கு பெரியதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஜப்பான் தெற்கு பகுதியில் கடல் கொந்தளிப்பது போல இருக்கும் என்றும், அப்பகுதியில் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி ஏற்படும் என கணித்து இருப்பதாக கூறப்படுகிறது.